ஸோ நம்ம இன்னியோட அஜெண்டா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு லேர்னிங் பார்ட் 3 செகண்ட் பார்ட்ல நம்ம இருக்கோம். ஓகே. ஸோ லேர்னிங் பார்ட்ல நம்மளுக்கு 2 எக்ஸர்சைஸ் இருக்கு. டோட்டலா உங்களுக்கு PL 300ல வந்து 11 எக்ஸர்சைஸஸ் இருக்கு. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா தெரியும். 11 எக்ஸர்சைஸஸ். அதுல செகண்ட் மாடியூல்ல லேர்னிங் பார்ட்ல 2 எக்ஸர்சைஸ். இப்ப அந்த எக்ஸர்சைஸ வந்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். எப்படி அத பண்ணணும்? நீங்க அதுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவ ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் வேணும். நீங்க இப்பவே என் கூட எக்ஸ்ட்ரா ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இது செகண்ட் லேர்னிங் பார்ட் ப்ரிப்பேர் டேட்டா ஃபார் அனாலிசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ரிப்பேர் டேட்டா இன் யோர் பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸசைஸில் வந்து லான்ச் லேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நீங்கள் முதல்ல வந்து சைன்இன் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிருந்துருக்கணும். இங்கே வந்து லான்ச் லேப்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸசைஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லைன்னா லேப்குள்ளே போனாலும் ஓகே. ஸோ நம்ம லான்ச் லேப் கொடுத்துக்கலாம். அதை லான்ச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷனில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நான் எல்லாம் கோ த்ரூ பண்ணேன். ஐம் ஓகே வித் தட். எனக்கு டவுட் இது வரைக்கும் எதுவும் வரல. ஓகே, கிரேட். ஸ்ரீமதி, உங்களுக்கு டைம் கிடைச்சதா கோ த்ரூ பண்றதுக்கு? நான் வந்து ஒரு ஃபியூ யூனிட்ஸ் கவர் பண்ணிருந்தேன். ஃபுல்லா பண்ணேனாங்கிறது நான் செக் பண்ணனும். பட் ஓகே தான். ஒன்னும் இது இல்ல. மேபி மெயின்லி இம்போர்ட் பண்ற மாதிரி தானே இருந்து எல்லாமே. சோ எஸ் எஸ். நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. லேட்டாக நெக்ஸ்ட் நாளைக்கு வர செஷனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் லேப்னு வந்துடும். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் லேப்னு லான்ச் லேப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசில்ஸ் கேட்கும். அந்த பசிலை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் லேப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஸ்டார்ட் லேப்னு கொடுத்தோடனே உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட விஎம்க்கு எடுத்துகிட்டு போகும். லேப் செட்டப் உங்களோட பவர். ஐ திங்க் அந்த ஸ்க்ரீனுமே உங்களுக்கு தெரியுதுல்ல. நான் கம்ப்ளீட் ஸ்க்ரீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியுது. ஓகே. ஸோ இது லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் லோவாக இருக்கிற ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லாட்டினா வந்து மார்னிங் இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்னுமே ஸ்லோவாக இருக்கும். உங்களுக்கு நைட்டு வந்து டைம் கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ஏன்னா நம்மளோட ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து ரொம்ப நெட்வொர்க் ஆக்சஸ் யூசேஜ் இருக்காது. அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மீன் வைல் அது லோட் ஆகல கேப்பில் நான் வந்து நம்ம லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், அதாவது பேசிக்காக ஒரு டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஒரு ஃப்ளாட் ஃபைல்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் ஒரு டேட்டா பேஸ்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு அது வந்து இதில் இருக்கும், உங்களோட விஎம்ல வந்து உங்களுக்கு இருக்கும். டேட்டாவை SQL டேட்டா பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஎம்ல இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு செக் பண்ண போகிறோம், எப்படிலாம் கனெக்ட் ஆகும்னு. ஓகே. ஸோ உங்களுக்கு விஎம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்திருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி செட்டப்பாக இருக்கும், உங்களுக்கு வேணும்னா இங்கே போய் செக் பண்ணிக்கலாம், ரிசோர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டில் தான் இருக்கீங்களாங்கிறத இங்கே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதான் யூசர் நேம். ஓகேவா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் இங்கே இருக்குது யூசர் நேம். ஆல்ரெடி இங்கே ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. நீங்களும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே தான் லாகின் ஆயிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் போய் டைப்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். இந்த இடத்துல டீன்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த டீயை கிளிக் பண்ணிங்கனாலே அதுவே பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிடும். ஓகே. நீங்கள் யாராவது என் கூட ட்ரை பண்ணுறீங்களா? வெயிட் பண்ணவா? நான் உங்க கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட். ஓகே, லான்ச் ஆகட்டும். நான் ஒரு 2 minutes நான் வெயிட் பண்றேன். லான்ச் ஆகும்போது சொல்லுங்க. அது இந்த ஸ்கிரீன் வந்துருச்சு. இந்த ஸ்டூடண்ட் ஸ்கிரீன் வந்துருச்சு. ஓகே. நீங்க அந்த இந்த டீயை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அப்படியே டைப் ஆயிரும். ஸ்ரீமதி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட் இதாக சொல்கிறேன். லாஸ்ட் லேபில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது. லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம ஒரு டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் இருக்குது. லைக் வந்து ஃப்ளாட் ஃபைல்ஸ் இருக்குது, க்ளவுட்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸ்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் 150+ டேட்டா சோர்சஸ் இதை சப்போர்ட் பண்ணும்.
அது போக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம ஏபிஐ மூலமா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஏபிஐ லெவலுக்கு நம்ம PL300ல படிக்க மாட்டோம். ஓகே, பட் ஜஸ்ட் யாராவது கேட்டாங்க ஏதாவது இதுலன்னா உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீமதி உங்களுக்கு லோட் ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் ஒரு ஓகே, 75% லோட் ஆயிருக்கு. நோ ப்ராப்ளம். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டைம் எவ்வளோ ரிமைனிங்கிறத காமிக்கும். ஓகே, 1 hour 58 minutes ரிமைனிங்னு காமிக்குது. என்ன ஆகும் இந்த 1 hour 58 minutes போயிடுச்சு அப்படின்னா இந்த விஎம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, நீங்கள் திருப்பி லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதில் சும்மா அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும், ஃபிட் டு விண்டோலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹெல்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தீம் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு அதோட தீம்ஸ்லாம் வரும். எந்த டேட்டா சென்டர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஹோஸ்ட் யார், ஐடி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்திருக்கும். இது ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த லேப் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, பாஸ்வேர்டு எனக்கு பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்ப்புக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்க ஐடி, ஹோஸ்ட் இது எல்லாமே கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதை ஷேர் பண்ணால் தான் அவங்களால ஈஸியாக அது எந்த இடத்துல நீங்கள் எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ யா ஒன்ஸ் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு நீங்க உள்ள போகல இன்னும். நான் இன்னும் போகல. இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வந்துச்சு அப்படின்னா திருப்பி ட்ரை பண்ணுங்க. திருப்பி ட்ரை பண்ணிட்டு என்டர் கொடுங்க, உள்ள போயிடும். ரெண்டு பேருமே இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு அக்னாலேஜ் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா ப்ரொசீட். ஓகே, சூப்பர். இப்போ கீழே வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லேப்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லேப்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. பவர் பிஐ டெஸ்க்டாப்பை நீங்க ஓப்பன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ண போறோம், பவர் குவரி எடிட்டர் ரிவ்யூ பண்ண போறோம், ப்ரொஃபைலிங் வந்து பண்ண போறோம். ஓகே, இப்போ அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு தேவையான டேட்டாவை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த விஎம்லே தான் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த வெப் ப்ரௌசர் உங்களோட மைக்ரோசாஃப்டோட இது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதே இருக்குல்ல, இங்கே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உங்களுக்கு டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டீன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைப் பண்ணிக்கும். எந்த டீ சொன்னீங்க? லைக் இந்த ரைட் சைடுல இந்த தெரியுது இல்லையா, இந்த டீ தெரியுதா உங்களுக்கு? ஓகே, டைப் பண்ணி உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் ஆகும். நீங்க அதை டைப் பண்ணி அதை நீங்க என்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட்ஸ்ல வந்து உங்களுக்கு இப்படி ஒரு டேட்டா இருக்கிறதா காமிக்கும். இது வரைக்கும் வந்த உடனே சொல்லுங்க, நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்றேன். ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுறதுக்கு? இல்லைன்னா நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியஸ்ட் வே. லைக் டீன்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே டைப் பண்ணிக்கும். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ரெண்டு பேருக்கும் டவுன்லோட் ஆயிடுச்சா? டவுன்லோட் ஆயிடுச்சு. zip ஃபைலா இருக்கு. ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணனும்ல. இப்போ வந்து இல்ல அதுலயுமே அவங்க கொடுத்துருப்பாங்க நீங்க எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறத. சிக்குள்ள யூசர்ஸ்குள்ள டவுன்லோட்ஸ்குள்ள ப்ரிப்பேர் டேட்டா ஃபார் ஃபோல்டர்ல போய் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கும். டவுன்லோட்ஸ்குள்ள இருக்கு. இதை போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு கம்ப்ரஸ் டு ஜிப் ஃபைல். சாரி, ஐ திங்க் டேட்டாவாவே இருக்கு இல்லையா? ஓகே, எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இருக்கு. பட் இங்கே ஓகே இது கேக்குதா? ப்ரௌஸ்ல போயிட்டு இங்கேருந்து இந்த இடத்துல C:, செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற இதுல இருக்கும். யூசர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல
செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களே எந்த பாத்தில் நீங்கள் இதே பார்த்து தான் அது காமிக்கும். பட் எதுக்கும் அதில் என்ன இது கொடுக்குறாங்களோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நாங்க பண்ணிட்டு வரோம் வந்ததுன்னா. ஓகே ஓகே, நீங்கள் பண்ணுங்கள். இல்லை, அது அதே இடத்த தான் காமிக்குது. பட் ஜஸ்ட் டு உங்களுக்கு உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இது போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சா? 2 பேருமே பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும். அதாவது ஸ்டார்டர் சேல்ஸ் அனாலிசிஸ் டாட் பிபிஐஎக்ஸ் ஃபைல். அது எங்கே இருக்குது? இந்த இருக்கு 01 ஸ்டார்டர் சேல்ஸ் அனாலிசிஸ் டாட் பிபிஐஎக்ஸ். ஸோ இந்த டாட் பிபிஐஎக்ஸ்னா என்ன அப்படின்னா பவர் பிஐ ஃபைல். ஓகேவா? அதனால தான் அவங்க வந்து பிபிஐ பவர் பிஐ. இந்த எக்ஸுங்கிறது யூஸ்வலாகவே இந்த நீங்கள் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணும்போதுமே பார்ப்பீங்க. டாக் எக்ஸ் அப்படிங்கிறது அந்த கரண்ட் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது இம்போர்ட் பண்ணுறதா மீனிங். ஓகே. ஸோ அதனால அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பவர் பிஐ வந்து லான்ச் ஆகும். ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லா டேட்டாவையுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் எனி ஹவ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வரோட கனெக்ட் பண்ணுவோம். அதை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கல்ல? 2 பேரும் ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அது ஓப்பன் ஆகும். ஓகே ஃபைன். அது வரைக்கும் நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்கியூஎல் சர்வரோட எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறத டீச் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம ப்ரீவியஸாக வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னா எக்ஸல் ஃபைலில் கனெக்ட் பண்ணும். எஸ்கியூஎல்ல கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களோட பவர் பிஐ ஃபைல் 2 பேருக்குமே ஓப்பன் ஆயிடுச்சா? இல்ல, நான் ஓபன் ஆகல. ஓகே ஃபைன். எனக்கு ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் 2 more minutes. ஸோ அந்த ரைட் சைடில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் வந்து எப்படி போய் நீங்கள் எஸ்கியூஎல் வந்து கிளியராக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி போய் எங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா? கோமதி, உங்களோடது இதாயிடுச்சுன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னும் ஆகல. ஓகே, ஓப்பன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே, நம்ம ஓகே நீங்கள் ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பவர் பிஐல பார்த்தோம்ல அதே இதுதான். ஒரு தடவை ஸ்ரீமதி நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கிற டேப்லாம் சும்மா கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருங்க. நம்மளோட மேபி இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இந்த இது நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களோட லோக்கல் டிரைவ்ல சேவ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து விஎம்ல சேவ் ஆகும். அதனால வேற எந்த இதுவுமே பண்ணாம நம்ம இங்க இருக்கிற என்னென்ன நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு விஎம் வேணும், நான் வேற ஏதாவது அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னா நீங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அதை சேவ்லாம் பண்ண முடியாது. ஓகே, நீங்க உங்களோட லோக்கல் ஃபைல சேவ் பண்ண முடியாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு ஓபன் ஆகி திருப்பி. சரி, திருப்பி கிளிக். அது வந்து ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்க கீழ் நீங்க விஎம்ஏ சொல்றீங்களா இல்லாட்டினா வந்து பவர் பிஐ மட்டும் சொல்றீங்களா? பவர் பிஐ மட்டும். ஓகே, அது கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து திருப்பி லோட் ஆகும். இல்லைன்னா நீங்க திருப்பி ஒரு தடவை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. யூஸ்வலாகவே பவர் பிஐ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது அந்த பவர் பிஐயோட இனிஷியல் லோட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் சம்டைம்ஸ் விஎம்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும். விஎம்ல வந்து அது கனெக்ட் ஆகி உங்களுக்கு வருது இல்லையா? அதனால உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இப்போ நான் திருப்பியும் அந்த யூசர் ஸ்டூடண்ட்ஸ்குள்ள போய் பார்க்கலாமா? பார்த்து எடுக்க முடியுமா? ஆமா, யூசர் ஸ்டூடண்ட்ஸ்குள்ள போய் தான் எடுக்கணும். உங்களோட ஃபைல்குள்ள போனீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ், நீங்க யூசர் ஸ்டூடெண்ட்லாம் போவேன் டேரக்டாவே டவுன்லோட்ஸ்னு உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து இந்த பிசி திஸ் பிசியில் டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 01 starter sales analysis டாட் பிபிஐஎக்ஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க.